வணக்கம். என் தமிழ்நாடு செய்திகளை வழங்குவதற்காக நான் ராஜலட்சுமி கார்த்திக். என் தமிழ்நாடு. ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலில் தினகரன் வெற்றி பெற ஆதரவாக 3 சுயேட்சை வேட்பாளர்கள் தங்கள் வேட்புமனுக்களை வாபஸ் பெற்றனர். ஜெயலலிதா மறைவை அடுத்து ஆர்கே நகர் தொகுதிக்கு இடைத்தேர்தல் வரும் ஏப்ரல் 12ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதற்கான வேட்புமனுக்கள் திரும்பப் பெற கடைசி நாளான இன்று சசிகலா அணி சார்பில் போட்டியிடும் தினகரனுக்கு ஆதரவாக அத்தொகுதியில் போட்டியிடும் தமிழரசன், சண்முகம், ராமச்சந்திரன் ஆகியோர் தங்களது வேட்புமனுக்களை வாபஸ் பெற்றனர். ஆர்கே நகர் மக்களுக்கு நல்லது செய்ய தினகரனால் மட்டுமே முடியும் எனவும் அவர்கள் தெரிவித்தனர். மாணவர் சமுதாயத்தின் மகத்தான தலைவன், மக்களின் நெஞ்சில் நீங்கா இடம் பெற்றுக் கொண்டிருக்கும் திரு டிடிவி தினகரன் அவர்களை ஆதரித்து இந்த வேட்புமனுவை நான் இன்றைக்கி வாபஸ் பெற்றிருக்கேன். ஆர்கே நகர் தொகுதியில் இருக்கிற அடிப்படை பிரச்சனைகளை திரு மதுசூதனன் அவர்கள் சரி செஞ்சு தரதா அனைவருக்கும் வாக்குறுதி கொடுத்துட்ருக்காரு. அவர் அவைத்தலைவராக இருந்த காலத்தில் இதெல்லாம் ஏன் பண்ணல? தினகரன் சார் வந்தால் தான் இந்த மக்களுக்கு எல்லா நன்மையும் கிடைக்குங்கிறது ஒரு உறுதியாகவே இருக்குது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் மாற்று ஒரு வேட்பாளர் இங்கே வெற்றி பெற்றால் எந்த ஒரு திட்டமும் இங்கே நிறைவேறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு மக்களே எங்ககிட்ட சொல்கிறாங்க. அப்புறம் நாங்கள் எப்படி இங்கே சுயேட்சை வேட்பாளராக களை இறங்க முடியும்? அதை பார்த்துட்டு நாங்களே எங்களால் முடியாது, சரி தினகரனுக்கு இவ்வளோ ஒரு வளர்ச்சி இருக்குது, இவ்வளோ ஒரு வாய்ப்பு இருக்கும்போது நாங்கள் விலகிக்கலான்ட்டு இன்றைக்கி நாங்கள் என்னுடைய வேட்புமனுவை திரும்ப பெற்றுக்கிறேன். எல்லா மக்களும் அமோக வரவேற்பு டிடி தினகரன் சாருக்கு தான் எல்லா ஆதரவுலாம் தெரிவிச்சிருக்காங்க. அதனால் அவருடைய செயல்பாடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் அவருக்காக நான் இந்த தொகுதியில் வேட்பாளராக இருந்து இப்போ நான் வாபஸ் வாங்கியிருக்கேன். அவர் வெற்றி பெறணும். டெல்லியில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள விவசாயிகளுக்கு ஆதரவாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மாணவர்கள் மற்றும் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும், விவசாயிகளின் கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும், தேசிய நதிகளை இணைக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி டெல்லி ஜந்தர் மந்தரில் ஐயாக்கண்ணு தலைமையில் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த போராட்டத்திற்கு ஆதரவாக அரியலூர் அரசு கலைக்கல்லூரி மாணவர்கள் வகுப்பை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது தமிழக விவசாயிகளின் கோரிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் நிறைவேற்றாவிட்டால் மாணவர்கள் சார்பில் மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர். நாங்கள் சேற்றிலே கால் வைக்கவில்லை என்றால் சோற்றிலே எவன் போய் கை வைப்பான்? எங்களுடைய விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்கவில்லை என்றால் எங்களுடைய போராட்டத்தின் வடிவம் முற்றிலுமாக மாறும் என்பதை இந்த தருவாயிலே தெரிவித்துக் கொள்கின்றோம். இதேபோல் திருவாரூரில் அடியக்கமங்கலம், கள்ளிக்குடி, அடிப்புதுச்சேரியில் உள்ளிட்ட பகுதிகளில் விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது டெல்லியில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள தமிழக விவசாயிகளின் கோரிக்கைகளை நிறைவேற்ற மத்திய அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தினர். மற்ற மாநிலத்தை சேர்ந்தவர்கள் பிச்சைக்காரர்கள் என நினைத்து எங்கள் விவசாயி ஐயா கண்ணுவிற்கு பிச்சை போடுகிறார்கள். அது ரொம்ப மனவேதனையான நிகழ்வு. இது போன்ற நிகழ்வுகளை மத்திய அரசும் கண்டுகொள்ளவில்லை, மாநில அரசும் கண்டுகொள்ளவில்லை. அவருடைய கோரிக்கைகள் கடன் தள்ளுபடி, விவசாயிகளுடைய நிலைமையை போக்குவதற்காக காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும், தமிழக அரசு கேட்கின்ற வறட்சி நிவாரண நிதியை கொடுக்க வேண்டும். இது போன்ற நியாயமான கோரிக்கை, நடைமுறைப்படுத்தக்கூடிய கோரிக்கைகள் தான். இதற்கு மத்திய அரசு செவி சாய்க்கவில்லை. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன் விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு மாநில துணை செயலாளர் செங்குட்டுவன் தலைமையில் ஏராளமான விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் தமிழக விவசாயிகளின் கோரிக்கைகளுக்கு மத்திய மாநில அரசுகள் செவிசாய்க்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. நெல்லையில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 12வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் போக்குவரத்து கழக ஊழியர்கள் எருமை மாட்டிட மனு கொடுத்து தங்களது எதிர்ப்பை பதிவு செய்தனர். ஓய்வூதியம் வழங்குதல், போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு போதிய நிதி ஒதுக்குதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நெல்லையில் அரசு போக்குவரத்து கழக ஓய்வு பெற்ற தொழிலாளர்கள் போக்குவரத்து கழக பொது மேலாளர் அலுவலகம் முன்பு தொடர்ந்து பல நாட்களாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் நீதிமன்றம் உத்தரவிட்டும் ஓய்வூதியம் உள்ளிட்ட பண பலன்களை வழங்க தமிழக அரசு தாமதித்து வருவதாக குற்றம் சாட்டி 12வது நாளாக போக்குவரத்து ஊழியர்கள் இன்றும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது தமிழக அரசு தங்களின் கோரிக்கைக்கு செவிசாய்க்காமல் இருப்பதாக குற்றம் சாட்டி பிச்சை எடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட போராட்டக்காரர்கள் கோரிக்கை மனுவை எருமை மாட்டிடம் அளித்து தங்களின் கண்டனத்தை பதிவு செய்தனர். அரசு தங்களுக்கு ஓய்வூதிய பண பலன்களை வழங்கும் வரை போராட்டம் தொடரும் என்று போராட்டக்காரர்கள் தெரிவித்துள்ளனர். இன்னைக்கு எருமை கிட்ட மனு கொடுக்குற மாதிரி ஒரு போராட்டம் சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம்.
இப்படி பலவிதமான போராட்டங்கள் என்பது நடக்குது. நாளைய தினம் 28ஆம் தேதி மதியத்துக்குள்ள பென்ஷன் ஏறலன்னு சொன்னா 2 மணிக்கு மேல அனைத்து ஓய்வூதியர்களும் இணைந்து சென்னை உட்பட அனைத்து நகரங்களிலையும் மாபெரும் மறியல் போராட்டம் நடத்தும்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம். ஏன்னு சொன்னா இந்த நிலை இப்படியே விட்டுட்டோம்னு சொன்னா போக்குவரத்து தொழிலாளிக்கு பென்ஷன் என்பது கிடைக்காத நிலை என்பது வந்துடும். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் எண்ணெய் ஆலை அதிபர் வீட்டில் கத்தியை காட்டி மிரட்டி 15 சவரம் நகை கொள்ளையடித்து சென்ற முகமூடி கொள்ளையர்களை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். கோவில்பட்டி புதுரோடு பிள்ளையார் கோவில் தெருவை சேர்ந்த காளியப்பன் என்பவர் எண்ணெய் ஆலை நடத்தி வருகிறார். வழக்கம் போல் இன்று காலை காளியப்பன் தனது ஆலைக்கு சென்ற நிலையில் அவரது மனைவி தனலட்சுமி வீட்டில் தனியாக இருந்துள்ளார். அப்போது வீட்டிற்குள் புகுந்த முகமூடி அணிந்த 2 நபர்கள் தனலட்சுமி கழுத்தில் கத்தியை வைத்து 15 சவரம் நகையை பறித்துக் கொண்டு தப்பியோடிவிட்டனர். தனலட்சுமியின் அலறல் சத்தம் கேட்டு அதிர்ச்சியடைந்த அக்கம் பக்கத்தினர் சம்பவம் தொடர்பாக போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளனர். தகவல் அறிந்து விரைந்து வந்த போலீசார் கொள்ளை சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து முகமூடி கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். பட்டப்பகலில் நீ காலை 8:50க்கு வீட்டில் புகுந்து முடியாதவங்ககிட்ட செயின் அடிச்சிருக்காங்க. போலீஸ் வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. வீட்டில் யாரெல்லாம் நான் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. என்ன செய்யுதுன்னு தெரியல. 15 பவுன். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே அரசுக்கு சொந்தமான இடத்தில் உள்ள ஆக்கிரமிப்பை அகற்ற எதிர்ப்பு தெரிவித்து கிணற்றில் குதித்தும் பெண் தற்கொலைக்கு முயன்ற சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. எடப்பாடி கெங்கனாபுரம் ஒன்றியம் குருமப்பட்டி அருகே அரசு நிலத்தில் அமைக்கப்பட்ட வீடுகளை அப்புறப்படுத்த வேண்டும் என கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வருவாய்த்துறை சார்பில் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் இதுவரை யாரும் வீடுகளை காலி செய்யாத நிலையில் குருமப்பட்டியில் செல்வி என்ற பெண்ணின் வீடு முன்பு மேலும் ஒரு புதிய கட்டிடம் அமைக்கும் பணி தொடங்கப்பட்டுள்ளது. இதையறித்த வட்டாட்சியர் செண்பகவல்லி தலைமையிலான வருவாய்த்துறையினர் ஜேசிபி இயந்திரம் மூலம் செல்வி என்பவரின் வீட்டை மட்டும் அகற்றும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் அதிர்ச்சியடைந்த செல்வி மண்ணெண்ணெயை தலையில் ஊற்றி தற்கொலைக்கு முயன்றுள்ளார். அப்போது அதிகாரிகள் தடுத்ததால் அப்பெண் கிணற்றில் விழுந்து தற்கொலைக்கு முயற்சித்துள்ளார். தகவல் அறிந்து சென்ற வருவாய்த்துறையினர் மற்றும் போலீசார் தற்கொலைக்கு முயன்ற பெண்ணிடம் பேச்சுவார்த்தை நடத்தி சமரசம் செய்தனர். 40 வீட்டுக்குள்ள ஒரு வீட்டை மட்டும் எடுக்க சொல்லி ஏன் சார் உத்தரவு போடுறாங்க? அந்த அம்மா இத்தனை வீட்டுக்கு எல்லா வீட்டுக்கும் நோட்டீஸ் ஒட்டினாங்க. 40 வீட்டுக்கு ஒரு வீட்டை மட்டும் ஏன் சார் இடிக்கிறாங்க? முன்சிபி இந்த ஒரு வீட்டை மட்டும் இடிக்கணும்னு ஏன் சார் எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து இடிக்கிறாரு? என்ன காரணம்? எனக்கு காரணத்தை சொல்லிட்டு இடிங்க. கம்மிட்டுமா எனக்கு காரணத்தை சொல்லிட்டு இடிங்க. என் வீட்டை இடிக்கிறீங்களா? எனக்கு காரணம் சொல்லுங்க. இல்லைன்னா எனக்கு நிலத்தை ஒதுக்கி விட்டு இடிங்க. இல்லைன்னா நான் இடிக்க விட மாட்டேன். அப்படி மீறி இடிச்சா என் பையனை குடிப்பா கண்டிப்பா தற்கொலை. திருச்சி மாவட்டம் மணப்பாறை அரசு மருத்துவமனையில் பெண் ஒருவருக்கு அனுமதியின்றி கருத்தடை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மணப்பாறை அடுத்து புத்தாநத்தத்தை சேர்ந்த சீதாலட்சுமி என்ற பெண் பிரசவத்திற்காக மணப்பாறை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். பின்னர் மருத்துவர்களின் அறிவுரைப்படி அறுவை சிகிச்சை செய்து கொண்ட சீதாலட்சுமிக்கு கடந்த 14ஆம் தேதி பெண் குழந்தை பிறந்தது. இந்நிலையில் தனது அனுமதியின்றி மருத்துவர்கள் கருத்தடை செய்ததாகவும் இது குறித்து தனது கணவரிடம் கூட தகவல்கள் தெரிவிக்கப்படவில்லை என சீதாலட்சுமி குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் மருத்துவர்கள் அளித்த மருத்துவ அறிக்கையில் தனது குழந்தையின் பாலினம் ஆண் என மாற்றி குறிப்பிடப்பட்டிருந்ததாகவும் சீதாலட்சுமி புகார் அளித்துள்ளார். மருத்துவர்களின் அலட்சியத்தால் இதுபோன்ற தவறுகள் நடப்புவதாகவும் இது குறித்து மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக நல ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஆமாம், ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்ட்டாங்க. ரத்தம் வாங்கி ஏற்றணும். ரத்தம் வாங்கி ஏற்றிட்டு அதுக்கு மேலே ஆப்ரேஷன் பண்ணி குழந்தைய எடுக்கணும்னாங்க. குழந்தைய எடுத்து கொடுத்துட்டு என்கிட்ட பொன் குழந்தை தான் அப்படின்னு கொண்டு வந்து கொடுத்தாங்க சார். கொடுத்து முடித்தது குடும்ப கட்டுப்பாடு பண்ணினது எங்களுக்கு தெரியாது. அது எப்படி அவங்க பண்ணினாங்க எங்களையும் கேட்காம குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டாங்க. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் பெற்ற குழந்தைகளை பணத்திற்காக விற்பனை செய்த தாய் உட்பட 4 பேரை போலீசார் கைது செய்தனர். நாகர்கோவிலை அடுத்து வடசேரி அருவிக்குளை பகுதியை சேர்ந்த லீலாவதிக்கு கடந்த டிசம்பர் மாதம் இரட்டை பெண் குழந்தை பிறந்துள்ளது. இந்நிலையில் வறுமையின் காரணமாக 2 குழந்தைகளையும் லீலாவதி விற்பனை செய்துள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்த குழந்தைகள் கடத்தல் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் வடசேரி காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதையடுத்து குழந்தையின் தாயை கைது செய்த போலீசார் அவரிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். இதில் தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த ஒருவருக்கு 4000 ரூபாய்க்கும் நாகர்கோவிலை சேர்ந்த வனஜா என்பவருக்கு 50,000 ரூபாய்க்கும் குழந்தைகளை லீலாவதி விற்பனை செய்தது தெரிய வந்தது. இதையடுத்து அவர்களிடமிருந்து குழந்தைகளை மீட்ட அதிகாரிகள் குழந்தைகள் நல காப்பகத்தில் ஒப்படைத்தனர். குழந்தை கடத்தல் தொடர்பாக தாய் லீலாவதி
சாந்தகலா, ஜெயா உள்ளிட்ட 4 பேரை போலீசார் கைது செய்தனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் பள்ளி மாணவருக்கு பாலியல் துன்புறுத்தல் கொடுத்த ஆசிரியரை போலீசார் கைது செய்தனர். காரைக்குடி மீனாட்சிபுரம் பகுதியைச் சேர்ந்த 7ஆம் வகுப்பு மாணவர் செக்காலை பகுதியில் உள்ள டியூஷன் சென்டரில் படித்து வந்துள்ளார். அங்கு மாணவருக்கு டியூஷன் ஆசிரியர் ஜெயகரன் பாலியல் தொந்தரவு கொடுத்து வந்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து மாணவர் தனது தந்தையிடம் தெரிவித்துள்ளார். விவரம் அறிந்து அதிர்ச்சி அடைந்த மாணவரின் தந்தை சரவணன் காரைக்குடி வடக்கு காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இந்த புகாரின் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்ட போலீசார் மாணவரை பாலியல் துன்புறுத்தலுக்கு உட்படுத்திய ஆசிரியரை கைது செய்தனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே உலவி வரும் சிறுத்தையை பிடிக்க வனத்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தாராபுரம் அடுத்த மாந்தியாபுரம் சீனியக்காட்டு தோட்டத்தில் கடந்த 10 நாட்களுக்கும் மேலாக சிறுத்தை நடமாட்டம் உள்ளதாக கூறப்படுகிறது. விவசாயி லட்சுமணன் என்பவருக்கு சொந்தமான கன்றுக்குட்டியை சிறுத்தை தாக்கி கொன்று விட்டதாகவும் தெரிகிறது. இதனால் கால்நடை வளர்ப்போர் பெரிதும் கவலையடைந்துள்ளனர். கால்நடைகளை தாக்கி கொன்று ஊருக்குள் உலவும் சிறுத்தையை பிடிக்க வனத்துறை உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராம மக்களும் விவசாயிகளும் கோரிக்கை விடுத்துள்ளனர். மாடு மேய்ச்சிட்டு இருக்கிறாங்க. மாட்டு இதுக்கு முன்னாடியே சிறுத்தை நடமாட்டம் ஒரு வாரமாக இருந்ததுங்க. நாங்கள் அப்பப்போ ரோட்டுகளில் பார்த்தோம். அப்பப்போ பொதுமக்களை வச்சு விரட்டிட்டு இருந்தோங்க சார். நேற்று இரவு நைட்டு ஒரு மணி அளவில் மாடு கற்றுன்னு வந்து பார்த்தோங்க. மாட்டை கண்ணுக்குட்டி பிடிச்சி இழுத்து கட்டிச்சிட்டு இருந்ததை பார்த்து நாங்கள் ஓடணுங்க. அது எங்களை விட்டு வாரதை பார்த்து ஓடிடுச்சுங்க. துரத்தி பார்த்தா கை கிடைக்கலைங்க. இதனால் கவர்மெண்ட் பார்த்து ஏதோ ஒரு நடவடிக்கை எடுத்து இந்த சிறுத்தையை பிடிக்குமாறு. கிருஷ்ணகிரி அருகே இரவு நேரங்களில் பயிர்களை சேதப்படுத்தி அட்டகாசம் செய்து வரும் காட்டு யானைகளால் விவசாயிகள் அச்சத்தில் உள்ளனர். கர்நாடக மாநிலம் பன்னார்கட்டா வனப்பகுதியில் இருந்து உணவு மற்றும் தண்ணீர் தேடி வெளியேறும் காட்டு யானைகள் சூளகிரி சுற்றுவட்டார பகுதியில் தஞ்சமடைந்துள்ளன. இந்த யானைகள் இரவு நேரங்களில் வெளியேறி புலியரசி கிராமத்தில் விவசாய நிலங்களுக்குள் புகுந்து பயிர்களை சேதப்படுத்தி வருகின்றன. யானைகளின் அட்டகாசத்தால் பல லட்சம் ரூபாய் மதிப்பில் விவசாய பயிர்கள் சேதமடைந்துள்ளதால் கவலையடைந்துள்ள விவசாயிகள் உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் வனப்பகுதியை விட்டு யானைகள் வெளியேறாமல் இருக்க வனத்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஹைட்ரோ கார்பன் திட்ட ஒப்பந்தம் கையெழுத்தானதை எதிர்த்து புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசலில் மீண்டும் போராட்டம் தொடங்கியுள்ளது. நெடுவாசலில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய மாநில அமைச்சர்களின் சமாதான பேச்சுவார்த்தையால் போராட்டம் தற்காலிகமாக வாபஸ் பெறப்பட்டது. இந்நிலையில் தமிழகத்தில் நெடுவாசல் உட்பட 31 இடங்களில் ஹைட்ரோ கார்பன் எடுக்க 22 நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் கையெழுத்தாகி உள்ளது. இதனால் அதிருப்தி அடைந்துள்ள நெடுவாச கிராம மக்கள் மத்திய அரசு தங்களை ஏமாற்றி விட்டதாக கூறி மீண்டும் போராட்ட களத்தில் குதித்துள்ளனர். ஹைட்ரோ கார்பன் திட்டம் நெடுவாசல் திட்டம் அங்கே கையெழுத்தாகி ஒப்பந்தம் முடிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு நாங்கள் மத்திய அரசால் வஞ்சிக்கப்பட்டதாக நினைக்கின்றோம். மத்திய அரசு சொன்னபடி நடந்து கொள்ளவில்லை. இந்த மக்களை வஞ்சித்திருக்கின்றார்கள். மத்திய மாநில அமைச்சர்கள் சொன்னதுக்கு நம்பிக்கை இது பண்ணி தான் நாங்கள் போராட்டத்தை தற்காலிகமாக கைவிட்டோம். இப்போ அந்த நம்பிக்கையை உருகுலைக்கிற வகையில் எங்களை எல்லாரையும் மனமுடைய செஞ்சுருக்காங்க, ஏமாத்திருக்காங்க. விவசாயிகள் பிடிக்காத திட்டம் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு கையெழுத்தாக இருக்கு 1 மணிக்கு. ஒரு பெரிய அதிர்ச்சி உண்டாயிருச்சு. அதிர்ச்சின்னா தாங்க முடியாத அதிர்ச்சி. இந்த திட்டம் எங்களுக்கு வேண்டாம், மருவத்திலையும் அப்படி கொண்டாந்து நினைச்சா பெரிய தமிழகம் முழுவதும் நாங்கள் போராட்டம் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். மீத்தேன் திட்டத்தை முறியடித்தது போன்று ஹைட்ரோ கார்பன் திட்டத்தையும் முறியடிப்போம் என திருவாரூர் மாவட்ட விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கான ஒப்பந்தத்தில் மத்திய அரசு கையெழுத்திட்டு உள்ளது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக காவிரி விவசாயிகள் சங்க மாநில இணை செயலாளர் வரதராஜன், ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை செயல்படுத்த ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருப்பது விவசாயிகளுக்கு கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்தார். மீத்தேன் எரிவாயு எடுக்கும் திட்டத்தை எதிர்த்து போராட்டம் நடத்தியது போல் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை அரசு கைவிடும் வரை தொடர் போராட்டம் நடத்தி முறியடிப்போம் எனவும் வரதராஜன் தெரிவித்தார்.
தொடர்ந்து இதுபோன்ற நாசகார நிறுவனங்கள் இந்த மண்ணிலே செயல்படுத்துவதை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்காக எந்த செயல்பாடுகள் இந்த பகுதியில் தொடங்கப்பட்டாலும் அதை தடுத்து நிறுத்துகிற, முறியடிக்கின்ற மிகப்பெரிய வேலைகளை நாங்கள் கண்டிப்பாக செய்வோம். அரசு அவர்களுடைய அந்த ஒப்பந்தக்காரர்களுடைய அலுவலகங்களை கூட இந்த பகுதியிலே இயங்க விடாத அளவிற்கு தடுத்து நிறுத்துவோம். தொடர்ந்து எங்களுடைய உணர்வுகளை மதிக்கின்ற விதமாக மத்திய அரசு இந்த திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும். இனி தமிழக செய்திகள் சிலவற்றை விரைவு செய்திகளாக பார்க்கலாம். திண்டுக்கல் அருகே கடத்தி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட சிறுமியின் கருவை கலைக்க உத்தரவிட முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை மறுப்பு தெரிவித்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரத்தை சேர்ந்த சிறுமி ஒருவர் அண்மையில் கடத்தப்பட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டார். இதனால் கர்ப்பமான அவரது கருவை கலைக்க அச்சிறுமியின் தந்தை மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிமன்றம் பெண்ணின் கரு உருவாகி 23 வாரங்கள் ஆகிவிட்டதால் கருவை கலைக்க உத்தரவிட முடியாது என உத்தரவிட்டது. மேலும் கருவுற்று உள்ள சிறுமியை திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் அனுமதித்து கவனமாக பாதுகாக்கவும் நீதிமன்றம் உத்தரவிட்டதுடன் சிறுமிகளின் பாதுகாப்பில் மாநில அரசு அக்கறை காட்ட வேண்டும் எனவும் அறிவுறுத்தியது. மணப்பாறை அருகே நீதிபதியின் பேரனை கடத்திய குற்றவாளிகள் விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர். திருச்சி மாவட்டம் அரபிக்குள தெருவை சேர்ந்த பிரகாஷ் என்பவரின் 2.5 வயது மகன் சாய் தர்ஷனை இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் கடத்தி சென்றனர். இதையடுத்து மாவட்ட கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் நடராஜன், துணை கண்காணிப்பாளர் வனிதா தலைமையில் 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு குழந்தையை தேடும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. சம்பவம் நடைபெற்ற இடங்களில் உள்ள சிசிடிவி காட்சிகளை சேகரித்து கடத்தல்காரர்களை தேடும் பணி நடைபெறுவதால் குற்றவாளிகள் விரைவில் பிடிபடுவார்கள் என போலீசார் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். கடத்தப்பட்ட சாய் தர்ஷன் சென்னை ஜார்ஜ் டவுன் குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி வடிவேலின் அக்கா பேரன் என்பது குறிப்பிடத்தக்கது. திருநெல்வேலி மாவட்டத்தில் குடிநீர் பிரச்சினையை தீர்க்க நடவடிக்கை எடுக்க கோரி ஆதி தமிழர் கட்சியினர் கண்ணை கட்டிக்கொண்டு நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன் நடந்த இந்த போராட்டத்தில் 50க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். இதில் மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ள குடிநீர் பற்றாக்குறையை போக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும், நீர்நிலைகள் தூர்வாரப்பட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. திருநெல்வேலியில் உள்ள பிரபல நகைக்கடையில் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட நபரை கைது செய்த போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். பாளையங்கோட்டை முருகன்குறிச்சியில் உள்ள தாமோதரன் என்பவரின் நகைக்கடையில் கடந்த 24ஆம் தேதி 37 கிலோ நகைகள் மற்றும் 10 லட்சம் ரூபாய் பணம் மர்ம நபர்களால் கொள்ளையடிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்த ஹலித் ஷேக் என்பவர் கைது செய்த போலீசார் அவரை இன்று நெல்லை குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். அவரை ஏப்ரல் 10 வரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டார். கொள்ளையடிக்கப்பட்ட நகை மற்றும் பணம் ஹலித் ஷேக்கிடம் இருந்து பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் மேலும் சிலரை போலீசார் தேடி வருகின்றனர். திருப்பூர் மாவட்டத்தில் தாய் மற்றும் மகன் கொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு திருப்பூர் நீதிமன்றம் இரட்டை ஆயுள் தண்டனை வழங்கி தீர்ப்பளித்துள்ளது. கடந்த 2014ஆம் ஆண்டு அனுப்பர்பாளையம் பகுதியைச் சேர்ந்த ரேவதி என்பவருக்கும் அவரது அண்ணன் மகன் மணிகண்டனுக்கும் பணப்பிரச்சினை தொடர்பாக தகராறு ஏற்பட்டது. இதில் ஆத்திரமடைந்த மணிகண்டன் ரேவதி மீது கல்லை போட்டு கொன்றார். இதை பார்த்த ரேவதியின் மகனையும் மணிகண்டன் கத்தியால் குத்திக் கொன்றார். இந்த கொலை வழக்கு திருப்பூர் லட்சுமி நகர் நீதிமன்றத்தில் நடந்து வந்த நிலையில் குற்றம் நிரூபிக்கப்பட்டதால் மணிகண்டனுக்கு இரட்டை ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டது. இந்து முன்னணி பிரமுகர் சசிகுமார் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட அபுதாகிரை காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி கோரிய மனு மீதான விசாரணை நாளைக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி இந்து முன்னணி பிரமுகர் சசிகுமார் கொல்லப்பட்ட வழக்கில் சையத் அபுதாகிர் என்பவரை போலீசார் கைது செய்தனர். இந்நிலையில் அபுதாகிரை 5 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதிக்குமாறு கடந்த வெள்ளியன்று சிபிசிஐடி போலீசார் மனு தாக்கல் செய்தனர். இந்த வழக்கு கோவை தலைமை குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தபோது அபுதாகிரை காவலில் வைத்து விசாரணை செய்ய அவரது தரப்பு வழக்கறிஞர் எதிர்ப்பு தெரிவித்தார். இதனையடுத்து விசாரணையை நாளைக்கு ஒத்திவைத்து நீதிபதி மதுரசேகரன் உத்தரவிட்டார். விருதுநகர் மாவட்டம் சிவகங்கை அருகே முறையாக குடிநீர் விநியோகிக்கப்படுவதில்லை என ஏராளமான பெண்கள் காலி குடங்களுடன் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். திருத்தங்கல் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் கடந்த 1 மாதமாக குடிநீர் விநியோகிக்கப்படுவதில்லை எனவும் இதுகுறித்து அதிகாரிகளிடம் பலமுறை புகார் கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.
இதனை கண்டித்து 300க்கும் மேற்பட்டோர் காலி குடங்களுடன் திருத்தங்கல் நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க கோரி மே 1ஆம் தேதி முதல் தஞ்சை மாவட்டம் கல்லணையில் லட்சக்கணக்கானவர்களை திரட்டி அனைத்து விவசாய சங்கங்களின் சார்பில் தொடர் போராட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் நடைபெற்று வரும் விவசாயிகளின் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து திருச்சி மாவட்டம் புள்ளம்பாடியில் விவசாயிகள் தடையை மீறி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டத்திற்கு நேரில் சென்று ஆதரவு தெரிவித்த விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பாளர் PR பாண்டியன் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது மாணவர்கள், இளைஞர்கள் ஆதரவுடன் விவசாயிகள் உள்பட லட்சக்கணக்கானோரை திரட்டி மே 1ஆம் தேதி முதல் கல்லணையில் தொடர் காத்திருப்பு போராட்டம் நடைபெறும் என கூறினார். கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே முறையாக பேருந்துகளை இயக்க கோரி 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வாயில் கருப்பு துணி கட்டிக்கொண்டு மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். தக்கலையை அடுத்து சுங்கான்கடை பகுதியில் போதிய பேருந்துகள் இல்லாததால் குறிப்பிட்ட நேரத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு செல்ல முடியவில்லை எனவும், குறிப்பிட்ட நேரத்தில் மட்டுமே பேருந்துகள் இயக்கப்படுவதால் கூட்ட நெரிசல் காரணமாக விபத்துகள் நிகழ்வதாகவும் மாணவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே அதிக அளவில் பேருந்துகளை இயக்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மாணவர்கள் மனு அளித்தனர். எல்லா பஸ்ஸுகள்லையுமே களியக்காவிளை மார்த்தாண்ட பிள்ளைங்களுக்கு கன்செஷன் செல்லுபடியாக்கணும். எங்களுடைய பேருந்து நிறுத்தத்தில் எல்லா டிரைவர்ஸும் கண்டிப்பாக பேருந்தை நிறுத்தி எடுத்துகிட்டு போகணும். நாங்கள் ஏறதுக்கு முன்னாடி பஸ் எடுக்கிறதும் அல்லது நாங்கள் 3 மணிக்கு விடுதுன்னா எங்கள் காலேஜ் ரொம்ப கூட்டம் ஏறுதுன்றதுக்காக அதுக்கு முன்னாடி பஸ்ஸை கொண்டு போகிறதும் கண்டிப்பாக எங்கள் கல்லூரியிலேருந்து எல்லாருமே ஏழை மாணவிகள் பஸ்ஸில் வந்து பைசா செலாக்கி போகிறதுக்கு கஷ்டப்பட்ட மாணவிகள் இருக்கிறாங்க. அதனால தான் நாங்கள் அரசு பேருந்துகளை நாடுறோம். இத்துடன் என் தமிழ்நாடு செய்திகள் நிறைவு பெறுகின்றன.